எப்போவுமே ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி பன்னீர் புலாவ் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு வாணலில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதோட ஆல் ஸ்பைசஸ் போட்டுக்கணும். இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக இதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆனோடனே 2 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பன்னீர் துண்டுகள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தனியாக கூட பன்னீர் துண்டுகளை வதக்கிக்கலாம். நெய் அல்லது வெண்ணெய் போட்டு தனியாக வதக்கியும் போடலாம், ஃப்ரை பண்ணியும் போடலாம், இப்படியும் போடலாம். நான் அப்படியே போட்டுக்கிறேன். பன்னீர் ஸ்லைஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வடித்து வச்சுருக்க பாசுமதி ரைஸ் 1 கப் இதோட போட்டுக்கிறேன். நான் நல்லா உதிரியாக பாசுமதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். இதை மேலாப்பில் போட்டுக்கலாம். இதோட புதினா, கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் நெய் இதை போட்டு மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அடுப்பு வைக்கணுங்க. இப்போ டேஸ்டான உதிரியான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் செய்யலாங்க. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.